சூர்யா ப்ளீஸ் இத போய் பெருசுப்படுத்த வேணாம். இவளுக்கு சப்போர்ட்டா யார் வந்தாலும் அவங்களுக்கும் அடி விழும். ஹே, யாரா இருந்தாலும் சரி. ஐயோ, இந்த வீட்டுல யாரு கோவம் வந்தாலும் நம்மளை தர தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இந்த பிரச்சனையில இருந்து அடிவாங்கமா தப்பிச்சிடுறா அசோகா. நந்தினி, இப்ப உன்னை ஓங்கி அடின்னு சொன்ன இவள. சார் வேண்டாம் சார். ஏய், எங்க அவளை கை வைக்க சொல்லு பாப்போம். சுந்தரவல்லி, என்ன இது? இவன் பாட்டுக்கு என் பொண்ணு மிரட்டிட்டு இருக்கான், அடின்னு வர சொல்றான். ஹலோ, வாய மூடிக்கிட்டு இருக்கணும்னு உங்களுக்கு தான் சொன்னேன். ஏன் பொண்டாட்டிய நீங்க பெத்த பிசாசு அடிக்கும் போது வாய மூடிக்கிட்டு தானே நின்னீங்க? அதே மாதிரி வாய மூடிக்கிட்டு நிக்கணும், புரியுதா? இல்லன்னா ஆண்டி கிண்டிலாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இங்க நடக்கிறத வேற. ஹேய் சூர்யா, என்ன என்ன இப்படி சோப்புல அங்க அடியால கூட்டிட்டு வந்து என்ன அடினா அடிச்சிருவாளா அவ? அவளுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? ஹேய் எங்க அடி பாப்போம். ஏய் அடி பாப்போம். கைய நீட்னு அந்த கைய உடைச்சு காம்பவுண்டுக்கு வெளியில வீசிடுவேன், ஜாக்கிரதை. நந்தினி, இப்ப நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கணுமா இவள? நீ அடிச்சா சாதாரணமா இருக்கும், நான் அடிச்சேன்னு வெச்சுக்கோ இவ இங்கே விழுந்து செத்துருவா. சொல்லிட்டேன். சொல்லு, என்ன பண்ற? அடிக்கிறியா இல்லையா? எங்க அடி அடி அடி. போடு, போடு. ஏய் சூப்பர்ரா. என்ன சொன்ன? ஏய், கைய உடைச்சு காம்பவுண்டுக்கு வெளியே போடுவியா? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஊசி போன உன் கைக்கு இவ்ளோ பவர் இருக்கும்போது காடு மேட்ல வேலை செஞ்ச என் நந்தினியோட கை இரும்பு மாதிரி வச்சிருக்கிற கை எப்படி எப்படி இருக்கும்? அது பொறி பறக்குதா இப்போ? என்னடா நினைச்சிட்ட? என்னடா? சார் சார் வேண்டாம் சார், போயிடலாம் சார். அடிச்சிட்டேன்ல சார், வாங்க சார். வெயிட். திமிரா உனக்கு? அவ இந்த வீட்டு விருந்தாளி மட்டும் இல்ல, என் அண்ணன் பொண்ணு, ஏன் மருமக. ஏண்டா, ஒரு தோட்ட வேலை பாக்குறவ அவள அடிச்சிருக்கா, அத நான் வேடிக்கை பார்க்கணுமா? ஏடா, இவ செருப்பு தேய்மாடத்துக்கு ஏடா அவளாவ? என்னடி நடிச்சிட்டு இருக்கோ மனசுல? புடி போட்டனா? என்ன என்ன என்ன? டாடி இல்ல இங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் சும்மா போறேன். என்ன சொன்னீங்க? செருப்பு தேய்மானத்துக்கு என் நந்தினி ஈக்குவலி கேக்குறீங்களா? இவளே ஒரு செத்து போன தீஞ்சு போன செருப்பு. இவெல்லாம் இருந்தா என்ன, செத்து போனா என்ன? ஏய் சூர்யா, ஏய், வாய மூடிக்கிட்டு இரு. மத்தவங்களை மதிக்காத யாரா இருந்தாலும் எனக்கு இதுக்குதான் சமம், புரியுதா? தல, அச்சு சாவடிச்சிருவேன். ஏன் நந்தினி, ஏன் நீ என்ன பொண்ணு நந்தினி? அவ உன்னை அரைஞ்சதும் எதுக்காக நீ வாயை மூட்டு பேசாம இருந்த? இப்ப நீ அரைஞ்சியே, இந்த அறைய அப்பவே நீ கொடுத்திருந்தான்னு வெச்சுக்கோ, அவ வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்திருப்பா. அத்தான் சார், எனக்கு இன்னும் கையெல்லாம் நடுங்குது பாருங்க. என்ன? உங்களை பார்த்து மோசமான வார்த்தையில பேசினதும் நான் கோவப்பட்டுட்டேன். ஆனா பாவம் இல்லையா சார் அவங்க? பாவமா? யார் அவளா? ஐயோ நந்தினி, பாம்பு பாக்குறதுக்கு பல நல்லா அழகா இருக்கும். ஐயோ பாவம், அதுக்கு கையும் இருக்காது காலும் இருக்காது. ஆனா அதோட நேச்சர் என்னன்னு தெரியும்ல? விஷம். மொத்த உடம்புலயும் விஷத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கும். அது ஒருத்தரை கொத்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆளே செத்துருவான். இந்த ஹரிதாவும் ஒரு பாம்பு தான் நந்தினி. அத அப்பப்ப அடிச்சு வச்சாதான் யாரையும் கடிக்காம இருக்கும். அத்தா, யார் அடிச்சாலும் எனக்கு பிடிக்காது அத்தான் சார். என்னையே அடிக்க வச்சிட்டீங்களே. ஐயோ நந்தினி, உன்னை அடிக்க வச்சது நான் கிடையாது, அவதான், அந்த ஹரிதா தான் அத பண்ணா. எனக்கு இன்னும் மனசு ஆற மாட்டேங்குது சார்.
நாளை பின்ன அவங்க முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? தில்லா மொழி, அவ எவ்வளவு திமிரா நம்ம வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு கெத்தா வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நீ நியாயமா தான் கோவப்பட்டிருக்க. இத பாரு, அவளை விட இந்த வீட்டுல உனக்கு தான் கெத்து அதிகம். நீ யாருக்கு வேணாலும் இறக்கத்தை விட்டு கொடு, ஆனா உன்னோட தன்மானத்தை அதை விட்டு கொடுக்காத. an eye for an eye, கண்ணுக்கு கண்ணு, அடிக்கு அடி, அது எவ்வளவு இருந்தாலும். நந்தினி, உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த வீட்டுல யாருக்காச்சும் சந்தர்ப்பம் கொடுத்தா தானே அதை பண்ணுவாங்க. இந்த வீட்டுல இனிமே நான் சொல்லாம எதையுமே நீ பண்ணக்கூடாது, எதுவும் செய்யவும் கூடாது, புரியுதா? இதுக்கு மேல என்ன சார் செய்ய முடியும்? நந்தினி, இதுங்களெல்லாம் விடு நந்தினி, லூசுங்க. உன் காலு தூசிக்கு கூட சமம் இல்ல இதுங்க எல்லாம், தெரியுமா? இங்க பாரு, இந்த வீட்டுல இனிமே உனக்கு ஒரே ஒரு வேலை தான், படிப்பு படிப்பு மட்டும்தான், புரியுதா? இத பாரு நந்தினி, அதை தவிர இந்த வீட்டுல நீ வேற ஏதாவது வேலை பார்த்த தொலைச்சிருவேன். சுரேகா, என்னம்மா அது? மாப்பிள்ளை என்ன நந்தினி விட்டு உடனே அடிக்க சொன்னாரு? ஹரிதாவை தானே? நீ ஏமா இப்படி டென்ஷனா இருக்க? ஐயோ மாமா, ஹரிதா யாரு? நான் கட்டிக்க போறவரோட தங்கச்சி. அவளை அடிச்சா ஏன் குடும்பத்துல இருக்கிறவங்கள அடிச்ச மாதிரி தானே? ஓ மை காட், அதுக்குள்ள ஹரிதா உன் குடும்பம் ஆயிட்டாளா? வெரி குட்மா, வெல்டன் வெல்டன் வெல்டனோ வெல்டன். ஏய், எனக்கு அதுதாண்டி பொறுக்கவே இல்ல. அவன் ஹரிதாவை அடிச்சிருந்தா கூட எனக்கு அது பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. ஆனா யாரு இந்த நந்தினி? ஆஃப்டர் ஆல் அவன் நம்ம வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளை வச்சு அவன் அடிக்க வச்சுட்டானே. அதை நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே பயங்கர அவமானமா இருக்கு. ஐயோ மாதவி, மாப்பிள்ளை நந்தினி விட்டு உன்னை அடிக்காம விட்டானே, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுமா? அப்ப அவன் என்ன அடிக்கணும்னு நீங்க இத்தனை நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆமா 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 ஆமா. ஐயோ இல்லமா இல்லமா இல்லமா, சும்மா ஒரு ஃப்ளோல சொல்லட்டுமா? மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. ஒன்னுடுவேன். அப்பாடா அமைதியாயிட்டான். என்னக்கா நினைச்சிட்டு இருக்கா அவ? இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு, அதுலயே 1000 பிரச்சனை. கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போற நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதையெல்லாம் யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களாக்கா? சுரேகா, நிச்சயமானா தட்டி கேட்க மாட்டேமா? தட்டி கேட்க மாட்டேன், தட்டியே கேட்க மாட்டேன். நான் மட்டும் அவனை தட்டி கேட்டேன்னு, அவன் என்ன குட்டி கேட்பாமா? நான் உசுரோடு இருக்கிறது என்னோட உரிமை. அவனுக்கு அவனோட ஈகோவும் அவனோட கிராமத்து பொண்டாட்டியும் தான்க்கா முக்கியம். என் கல்யாணம் எக்கேடு கேட்டு போனாலும் அவனுக்கு ஒரு கவலையும் இல்ல. சொல்ல போனா இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவனுக்கு விருப்பமே இல்லக்கா. அதுதான் இந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணம். இதுல உனக்கு சந்தேகம் வேறையா? ஆரம்பத்துல இருந்தே அவன் நம்ம ரஞ்சித்தை நம்பவே இல்ல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் அந்த ரஞ்சித்தை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ அதெல்லாம் மறந்துட்டியா?